சங்கீதம் 47. சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக ஆர்ப்பணி. கையை மாத்திரம் தட்டினா போற, கம்பீரமாக ஆர்ப்பரிக்கணும். புரியுதா? உள்ளேன்னு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து கம்பீரமாக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் அல்லேலூயானா அப்படி இருக்கணும், இடி முழக்கம் போல. அல்லேலூயா. அப்போ தேவனை கம்பீரமாக பாடி துதிக்கணும்னு இன்னொரு இடத்துல இருக்குது. கை ஏன் தட்டக்க சொல்லியாங்க, ஏன் சத்தமாக ஆராதிக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சிலருக்கு இடரலாக இருக்கும். இப்படி ஒரு சோத்திரம் பண்ணணுமா, சத்தம் போடணுமா? அல்லேலூயா. நீ பிறந்த பிள்ளைனா அவருக்கு பிள்ளைனா நீ சத்தம் போட்டு தான் ஆகும். பிள்ளை உயிரோடு இருக்கு பிறக்கும் போதுன்னா அதுக்கு ஆறு பேருன்னு சத்தம் போடும் பிறந்த உடனே. நீ மறுபடி பிறந்த ஆளுன்னா நீ சத்தம் போடாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. கிரிக்கெட்டில் ஜெயிச்சா ஆரவாரம், ஒரு கட்சி தலைவர் வந்தால் ஆரவாரம். இப்போ தேவனை துதிப்பதில் உலகம் ராஜாக்களுக்கு ராஜா, தேவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர், அவரை ஆரவாரத்தோடு துதிக்கணும். அல்லேலூயா. தேவன் 5ஆம் வசனம், தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தார். அவர் மரித்து உயிரோடு எழுந்து போனார், ஆர்ப்பரிப்போடு எழுந்தார். எப்படி எழுந்தார்? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாத்தீங்களா? ஜெயித்தெழுந்தார். யோவானிட்ட சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். பாதாளத்தை ஜெயித்து எழுந்தருளினார், மரணத்தை ஜெயித்து எழுந்தருளினார். பாத்தீங்களா? மரணமே உன் கூரங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னு எழும்புனா ஜெயிக்கணும். நம்ம ஜெயம் கொள்ளணும்னா ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரித்தாதான் அலங்கம். அல்லேலூயா. அப்போ தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளி அவர் சவால் விட்டார், மரணமை உன் கூரங்கே, ஜெயம் அங்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம், தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்க. அதான் பாடுறோம், போற்றி துதிப்போம் என் தேவ. ஏன்? கோர பயங்கரமான சோதனையிலெல்லாம் நம்மை விடுவித்து காத்தார். நீ ஆர்ப்பரிக்கும் போது தான் அலங்கப்படும். 6 நாள் வேலை செய்த, 7ஆவது நாள் சபையில் வந்து ஆராதிச்சு ஆர்ப்பரிக்கும் போது அலங்கம் விடிஞ்சுக்கிட்டே இருக்கும். உனக்கு எதிராக சத்துரு சுற்றி தான் வரவன் எல்லாம் தோற்று போய்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. உன்னால் முடியாதது எல்லாம் தவிடுபடியாகும் ஆராதனையில். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நம்ம இருதயம் முக்கியம், நம்ம வசனத்தை முடி இருக்கணும். சங்கீதம் 150:5 அதானே, ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை. அப்போ தேவனை ஏன் துதிக்கிறோம்? நம்ம வேற எண்ணம் வராமல் ஒரே மனதோடு கரங்களை தட்டி துதிக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜனங்களின் பிரபுக்கள் சேர்க்கப்படுகிற ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக தான் புறஜாதிகள் எல்லாரும், ராஜாக்கள் எல்லாரும், நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, நீங்கள் இயேசுவை பின்பற்றி ரட்சிப்புக்குள்ளே வந்தாச்சுன்னா நம்ம யாருக்கு சந்ததியாக மாறி போய்கிட்டே இருக்கோம்? அங்கே கொண்டு இணைச்சிருக்காரு. சொல்லுங்க, இப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்த உங்களையும் என்னையும் எங்கே கொண்டு இணைச்சிருக்கு? சந்ததி. அதான் கலாத்தியரில் இருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தத்தின்படி சுதந்திர. அதுதான் உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கணும், உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். சில விஷயங்களில் உங்களுக்கு யாரும் உனக்கு அதை தரமாட்டேன். யூதனுக்கு ரட்சிப்பு எந்த வழியிலையும் வரும். நீ ஆண்டவருக்குள்ளே சரியா இருந்தா உன் சத்ருவை தான் ஆண்டவர் துரத்தி அடிப்பார். உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை செய்யலையா, நீங்கள் விசுவாசம் அவங்கள பதின்னு கரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரட்சிப்பு கர்த்தரால் எனக்கு வரும், தேவன் என் காரியத்தை பார்த்து கொள்வார். ஆனால் ஒன்று, உன் ஜெபம் கேட்கப்படணும், உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். சரிதானா? மாதத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவேன் அப்படி இல்லை, ஒரு நாள் பைபிளை எடுப்பேன். டெய்லி குடும்ப ஜெபம். நீ வாழ்க்கை முழுவதிலும் ஆண்டவரை தேடிக்கிட்டே இரு. அது சபையில் போய் தான் கிடந்துக்கிட்டு இத்தனை நாள் கிடக்கணும்னு இல்லை, சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, அதை கடைப்பிடிக்கணும். அனுதினமும் வீட்டில் ஜெபம் பண்ணு, தனி ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்ணு, தேவனை துதி.
அதை செய்யலைன்னா தவறு. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் முற்றிலும் அர்ப்பணிச்சு ஆண்டவரை பின்பற்றினாங்க. மீனை விட்டுக்கிட்டு வந்தாங்க, படகு நிறைய மீனை விட்டுட்டு இறங்கி வந்தாங்க, வலையை விட்டுட்டு வந்தாங்க, எல்லாம் இழந்து பசியோடு நடந்தாங்க, நல்ல கதிரை கொய்து தின்னுட்டு நடந்தாங்க. அதில் குற்றஞ்சாட்டப்பட்டாங்க. பசியோடு இயேசுவோடு கூட இருந்தாங்க சீஷர்கள் ஊழியத்தில். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியின் வல்லமை பாருங்க, அந்த தியாகம், அந்த எண்ணம் தான் வரங்களோடு நிரப்பினார். அவர்களை உலகத்தை கலக்க வைத்தார். அவர்களை தேவன் பயன்படுத்தினார். அந்த 12 பேரும் அங்க புதிய எருசலேமில் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? உன் பேர் கிறுக்கி போடாம பரலோகத்திலேயாவது இருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில். புரிஞ்சுக்கிடுங்க. எழுதப்பட்ட பேர் கிறுக்கி போடாம இருக்கணும். அவங்க பேர் அங்கே இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? எவ்வளவு தியாகம். அதெல்லாம் தியானம் பண்ணுறீங்களா? அவங்க செய்திருக்க தியாகங்கள். இன்னைக்கு நம்ம என்ன தியாகம் பண்ணுறோம்? நமக்கு மூட்டை கடிச்சா ஐயோ இன்னைக்கு சபைக்கு போக வேண்டாம். கொசு கடிச்சா சபைக்கு போக வேண்டாம். இப்போ இப்படி தான் போயிட்டு அப்படியே சொப்பு போட்டு ராவிட்டே இருக்கணும். வந்துரு வந்துரு. எதுக்கு வந்து அப்படி ராவி கொண்டு வந்து எங்கே நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க? வந்துரு வந்துரு. உனக்கு சத்தியம் தெரிஞ்சாச்சா? அதன்படி நீ நடக்க வேண்டியது உனக்கு கடமை, என கடமை. நீ சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழு. நம்ம தான் தாகமாக ஓடணும், நம்ம தான் வாஞ்சிக்கணும், நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம தான் கண்ணீர் விடணும், நம்ம தான் பிள்ளைகளுக்கு அழணும். உனக்காக உன் பிள்ளைக்காக அழு. எங்கேயே கிடந்து அழுதுட்டு கிடக்காத. யார் யாரை சொல்லி அவனை சொல்லிவிட்டு 5 நாள் 58 நாள் 175 நாள் போய் கிடக்காத. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பணம் அனுப்பி கொடுக்காத. அவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஜப வியாபாரம். எல்லாருக்கும் ஜபம்னு சொன்னா எனக்காக. ஆனால் நீ ஜெபம் பண்ண மாட்ட, நீ பரிசுத்தம் அடைய மாட்ட. நீ உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு கீழ்ப்படுதல் இல்லை, உனக்கு தாழ்மை இல்லை, உன்கிட்ட நல்ல காரியம் இல்லை. வா எடுத்தாச்சுன்னா வீட்டில் நிம்மதி இழந்துடும். திறந்து பேசினாலே குத்துவாடு வச்சு பேசியது, சாலம் பேசியது. எத்தனை பேருக்கு புத்தி தெளிவில்லை தெரியுமா? மனசு சரியில்லை தெரியுமா? இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டே நீ உபவாசித்து என்ன காரியம்? உன் ஜெபம் கேட்கப்படுமா? தாழ்த்துங்க தேவ முன்னால, தேவனிட்ட தாழ்மைப்படுங்க. அல்லேலூயா. சீரோ ஆக்குங்க. ஹீரோ கிட்ட என்ன செய்யுங்க? ஹீரோ கிட்ட சீரோ ஆக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு தாழ்மையோடு அவர்கிட்ட போங்க. கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதுங்க. பைபிளில் இருக்க வசனம், அவங்கள் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனார்கள். அல்லேலூயா. அதனால் தெய்வ பிள்ளைகள் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நல்லா பாடி துதியுங்க, நல்ல வாயை திறங்க. நீங்கள் வா திறக்காத வரையிலும் உங்களை நிரப்ப முடியாது. உன் வாயை விரிவாக தர நான் உன்னை நிரப்புன்னு சொன்னாரே. நீ அந்த தேவனை அந்த அன்பில் நீ கதறு. யாரை கண்டு பயப்படுற? அதனால் ஜெபம் பண்ணுங்க, வஞ்சிக்கப்படாதுங்க, உங்களை மயக்குவனுக்கு இடம் கொடுத்துடாதுங்க, உங்களுக்கிட்ட அன்பு இல்லாமல் உங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறவங்களுக்கு இடம் கொடுத்துடாதுங்க. உங்கள்கிட்ட அன்பு இருக்கிறனால தான் இவ்வளவு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு மயக்க தெரியும். அப்படி ஒன்றும் பழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானும் நரகம், நீங்களும் நரகத்துக்கு போயிருவீங்க. நரகத்தில் புளிச்சாகாது, அக்னி அவியாது, அக்னி கடல் போகாமல் இருக்கிறது தான் ஆண்டவர் என்ன செய்யார்? சபைக்கு கொண்டு வந்திருக்கார். சரி, இந்த வார்த்தையின்படி தேவன் ஆசீர்வதிப்பார்.